வெல்கம் டு டெக்கி மாஸ்டர் சேனல். இண்டக்ஷன் ஸ்டவ் செயல்முறை விளக்கம். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்துச்சு. ஸோ டைரெக்டாக காயில் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து அது மேலே இருக்கிற அந்த பாத்திரத்தை சூடு பண்ணும். ஓகேங்களா, அது டோட்டலாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணது. ஸோ அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இனிமேல் எமர்ஜென்சிக்காகவுன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இது போர்ட்டபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கன்னா வெளியில் போனால் கூட எடுத்து போய் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப இது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து இது மாதிரி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஒர்க் ஆகிற கான்செப்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில பேசிக் கான்செப்ட் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இண்டக்ஷன்னாலே நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? ஓகேங்களா, ஸோ ஒரு காப்பர் காயில் இருக்குது. அந்த காப்பர் காயில் வந்து ஒரு அம்மீட்டராக கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டு நார்த் போல் சவுத் போல். ஸோ இந்த மேக்னெட்டை வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இந்த காயிலை வந்து கட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதே மேக்னெட் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கிட்ட எடுத்து வரோம். கொஞ்சம் அருகாமையில் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் காயில் போய் கட் பண்ணும்போது அதில் ஒரு கரண்ட்டு வந்து தூண்டுது. அந்த கரண்ட்டு வந்து என்ன பண்ணுது, இந்த மீட்டர் வழியாக போகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து காமிக்குது இந்த சர்க்கியூட்டில். ஸோ இங்கே இருந்துட்டு அங்கே கரண்ட்டை வந்து தூண்டுறதுனால இண்டக்ஷன் அமைப்பது வேணது தூண்டுறது. ஸோ அந்த இண்டக்ஷன் ஆகுது இங்கே. ஸோ இடையில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கெலாம் எந்த ஒரு கண்டக்ஷனும் கிடையாது. இங்கேருந்து ஒயரு டைரெக்டாக அதில் ஜாயின் அதெல்லாம் கிடையாது. இங்கே மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து போகுது. அது கண்ணுக்கு தெரியாது. அதை இந்த காப்பர் காயில் கட் பண்ணுது. அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது டோட்டலாக வந்து இது இண்டக்ஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக்கலாக பார்த்தா லிங்கே இருக்காது, பக்கத்தில் இருக்கும். அதனால் வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இதில் வந்து ஒரு கரண்ட்டை தூண்டுது. ஸோ இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது ஒரு பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எட்டி கரண்ட்டு, இது இன்னொரு கான்செப்ட். இதை பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகுது புரியும். ஸோ இது ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு காப்பர் காயில், இந்த காப்பர் காயிலுக்கு சப்ளை தரீங்க. காப்பர் காயிலுக்கு சப்ளை தரும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ், அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் காந்த விசை கோடு வந்து உருவாகுது. இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா இந்த பிளேட்டை வந்து கட் பண்ணுது. இது வந்து ஒரு சாலிடு பிளேட்டு. இந்த பிளேட்டை கட் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே ஒரு கரண்ட் வந்து உருவாகும். அந்த கரண்ட் என்னென்னா ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டாக இருக்கும். அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக. ஸோ இதை வந்து எட்டி கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் ஏன் இது சர்க்குலேட்டிங்னா இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பார். ஓகே, ஒரு சிங்கிள் பிளேட், அதுக்குள்ளே வந்து இந்த கரண்ட் வந்து சுற்றிட்டே இருக்கும். இந்த கரண்ட்டு சுற்றுறது இதுதான் வந்து எட்டி கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எட்டி கரண்ட்டு தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஹீட் வரத்துக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதே டைமில் இந்த மேக்னெட்டிக் ஹிஸ்டரிசிஸ்ன்ற ஒரு கான்செப்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஹீட் இன்னும் ஜென்ரேட் ஆகிறதுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மூலமாக அதுலேயும் இந்த கான்செப்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்கே வந்து மேக்னெட் இங்கே இருக்குது, காயில் இங்கே இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எதுவும் ஆகலை. கொஞ்சம் கிட்ட இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் காந்த விசை கோடு இந்த காப்பர் காயில் கட் பண்ணும்போது அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுதான் வந்து இண்டக்ஷன். எட்டி கரண்ட் வந்து இங்கே காயில் இருக்குது, இங்கே கரண்ட் கொடுக்குறோம். இந்த பிளேட்டில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் கட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் சுற்றுது. ஓகேங்களா, அதுதான் எட்டி கரண்ட். அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் சுற்றுறதுனால என்ன ஆகும், இந்த பிளேட்டில் வந்து ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அடுத்தபடியான காரணம் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு மேக்னெட்டிக் ஹிஸ்டரிசிஸ் சொல்லுவாங்க.
ஸோ ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது. இந்த மெட்டல் பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி மேக்னெட் இருக்கும். அந்த குட்டி குட்டி மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து ரேண்டமாக சுற்றிட்டு இருக்கும் அந்த பிளேட்டில் எல்லா பக்கம், இந்த ஒரு பக்கம், இந்த இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வந்து இந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணுறோம், இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்குதோ அந்த டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி இந்த குட்டி குட்டி டைபோல், இதை டைபோல்னு சொல்லுவாங்க. ஏன் டைபோல்னால் ஒரு மேக்னெட்டில் நார்த்து போல் இருக்கும், சவுத்து போல் இருக்கும். டைனா 2. ஸோ ஒரு மேக்னெட்டில் 2 போல் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா டைபோல் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதே டைரெக்ஷனில் அலைன் ஆகிடும். அப்படி அலைன் ஆகிட்ட பிறகு திருப்பியும் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இது எல்லாம் இந்த பொசிஷன் வரணும். ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சில எல்லா டைப்போலும் இந்த பொசிஷன் வராது. எல்லாம் எப்படி அலைன் ஆகிடுச்சோ அப்படியே நின்றுடும். சப்போஸ் ஒரு 20 இருக்குன்னா ஒரு 10 வந்து இது மாதிரி ஆகிடும், மீதி பார்த்தீங்கன்னா அப்படியே அலைன் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிற அந்த டைப்போலாம் திருப்பி அது பழைய பொசிஷன் போகிறதுக்கு தயங்குது. அந்த தயக்கம்தான் மேக்னெட்டிக் ஹிஸ்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது அது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைப்போல் இந்த டைரெக்ஷன் அலைன் ஆன டைப்போல்லாம் மட்டும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த டைப்போல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகும். இந்த எஜிடேஷன் சொல்லுவாங்க. அந்த ஷேக் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இங்கே ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். இதுக்குள்ளே குடி குடி ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டு ஓவராலாக அப்படியே மொத்த டைப்போலும் சேர்ந்து கொஞ்சம் அதிகமாகவே ஜென்ரேட் பண்ணோம் அந்த ஹீட்டை. ஸோ இதுவும் ஒரு காரணம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஹீட் வரத்துக்கு. ஸோ எட்டி கரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? எட்டி கரண்ட் இது உள்ள சுற்றுற கரண்ட்டு. இந்த கரண்ட் சுற்றும் போது என்னென்னா இந்த மெட்டல் பாடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹீட்டாக தான் செய்யும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டைப்போல் வந்து ஷேக் ஆகும்போது என்ன ஆகும்னா இதுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸு இதை ஷேக் பண்ணுறதுக்கு விடாது. அதனால் ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மேக்னெட்டிக் ஹிஸ்டரிசஸ் லாஸ். ஓகே, ஏன்னா எதனால் வருது? மேக்னெட்டிக் எஜிடேஷன்னா அப்படியே மூவ் ஆகிட்டு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது ஏன் ஷேக் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் மாலிகுல் வந்து மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அந்த அயன் மெட்டீரியல்னு வச்சுங்க, இது ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் அதுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படும் போது எங்கேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பொருளுக்கு கண்டிப்பாக அங்கே வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆக தான் செய்யும். ஈவன் கார் கூட நம்ம வந்து ரோட்டில் ஓடும்போது அந்த டயருக்கு வந்து ரோடு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அப்போ நீ ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டு பார்த்தா கூட அந்த டயர் வந்து ஹீட்டாக தான் செய்யும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்லாம் இருக்குது இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து காயில். இதுதான் வந்து காயில். இதுக்கு தான் வந்து நம்ம சப்ளை கொடுப்போம். இது வந்து இங்கே பாட்டம் அடியில் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனல்லாம் இங்கே இருக்கும், பட்டன்ஸ்லாம். இங்கே வந்து ஏர் என்ட்ரி கூலிங்க்கு இருக்கும். இதுதான் வந்து குக்கிங் ஜோன். இது இண்டிகேட்டர் ஒன்று. அப்புறம் இது செராமிக் பிளேட்டு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டு இது ஹீட் ஆகாது. இது பவர் கார்டு. இதில் நம்ம சப்ளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான பார்ட்ஸ் இது. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது இண்டக்ஷன் ஸ்டவ்? ஓகேங்களா? அப்படி பார்க்குறோம். ஸோ அகெயின் அதான் அங்கே நான் சொன்ன மாதிரி இண்டக்ஷனானது ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஓகே அந்த பவர்னு வச்சுங்க. ஸோ இண்டக்ஷன் மூலமாக இங்கேருந்து அங்கே பவர் தூண்டுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டக்ஷனோட இது வெசல்னு வச்சுங்க. இங்கே ஒரு குக்டாப் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவோட குக்டாப். இந்த கீழே வந்து காப்பர் காயில் இருக்குது. காப்பர் காயிலுக்கு எலக்ட்ரிசிட்டி தரும். அப்போ என்ன வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த காந்த இசை கோடுகள் வந்து இங்கே உருவாகுது. அது என்ன பண்ணுதுன்னா இந்த வெசல், இந்த மெட்டல் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மெட்டல் வெசல் தான் இருக்கும். அதை போய் கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மெட்டல் வெசலில் நிறைய உங்களுக்கு எட்டி கரண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா இது ஒரு மெட்டல் தானே. இது எட்டி கரண்ட்டில் வந்து ஒரு பிளேட் பார்த்தோம், அதுபோல் இங்கே மெட்டல் இதுக்குள்ளே குடி குடிதாக எட்டி கரண்ட் அங்கங்கே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த பாத்திரத்தில். அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் டைப்போல் இருக்கும். அதெல்லாம் வந்து
அஜிடேட் ஆகும், அதெல்லாம் ஷேக் ஆகும். அது ஷேக் ஆகிறதுனால அது ஏன் ஷேக் ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஹிஸ்டரிசிஸ் ப்ராப்பர்ட்டி, அதனாலையும் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ எட்டி கரண்ட்டால் மேஜராக அதிகமான ஹீட் எதனால் ஜென்ரேட் ஆகும்னா எட்டி கரண்ட்டால் தான் ஆகும். அப்படி இந்த பாத்திரம் சூடாகும்போது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த மெட்டீரியலும் வந்து ஹீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான இதில் கான்செப்ட். இந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 25 to 50 kHz ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ஆப்போசிட்டில் மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு இந்த எஜிடேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேக்னெட்டில். அது ஏற்ற மாதிரி ஷேக் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு இது குயிக்காக ஹீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ காப்பர் காயிலுக்கு சப்ளை கொடுக்குறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் உருவாகுது. அது இந்த பாத்திரம் வந்து ஒரு பிளேட்டாக கன்சிடர் பண்ணிக்குது, அதுக்குள்ளே எட்டி கரண்ட்லாம் சர்க்குலேட் பண்ணுது. ஹிஸ்டரிசிஸ் லாஸால் அந்த டைபோல், ஓகே, டைபோல் வந்து என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸால் அதுவும் ஒரு ஹீட்டை க்ரியேட் பண்ணுது. மொத்தமாக சேர்ந்து இது உள்ள இருக்கிற கண்டென்ட் வாட்டரோ என்ன இருக்கோ மில்க்கோ அதை வந்து நம்மளுக்கு ஹீட் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகிற பிரின்சிபல். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி, இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணாங்க, அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்ஸ் எடுக்கும், அது டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இதில் குக் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சேஃப்டி ஃபீச்சர் அதிகம், நம்ம கையெல்லாம் வச்சா கூட ஷாக் அடிக்காது. அந்த பிளாக் இந்த டாப் மேலெலாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் காப்பர் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், காப்பர் கையை வச்சா ஷாக் அடிக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில், அந்த வாட்டேஜை கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.